தொலைபேசி வழியாக வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இப்ப சென்னை உயர்நீதிமன்றமா மாற்றி அமைக்கப்பட்டு இனிமேல் அப்படி அழைக்கப்படும் ஒரு உத்தரவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்து? இது வரவேற்க வேண்டிய ஒரு காரியம் தாங்க. ஆனா வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் அப்படின்னு மாற்றணும் தான் சொல்லியிருந்தாங்க. அது சென்னை உயர்நீதிமன்றமா இப்போ மாற்றிருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாற்ற முடியாமல் இருக்குதுன்னு சொன்னாக்கா, இது சார்ட்டர் ஹைகோர்ட்டு. அதனால் அந்த குயின் விக்டோரியா அவங்க அந்த இதில் அந்த சார்ட்டர் இருக்கிறதுனால மாற்ற முடியலன்னு சொன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றமாக மாற்றும் போது தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக மாற்றிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றுறது வரவேற்கத்தக்கது ஒரு செயல் தாங்க. சரி, இது தவிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பாக வேறு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எதை குறித்து சார்? இந்த மாற்றம் குறித்தா? தவிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இனி வேற எந்தெந்த விவகாரங்களுக்கெல்லாம் இது இருந்தா, இந்த விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நீதிபதிகள் பணியிடங்களை, காலி பணியிடங்களை நிரப்பணும். அதுக்கு மத்திய அரசும் உச்சநீதிமன்ற கொலிஜியமும் உடனடியாக முயற்சி எடுத்து இந்த காலி பணியிடங்களை நிரப்பணும். டோட்டல் ஸ்ட்ரென்த் 60லேருந்து 75 உயர்த்திருக்கிறாங்க. அந்த 75ம் நிரப்பப்பட வேண்டும். ஒன்று. அதே மாதிரி நீதிமன்றத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு. நல்ல திறமையான ஸ்டெனோகிராஃபர்ஸ்லாம் இல்லை. அதனாலேயே தீர்ப்பு சொல்லும்பொழுது காலதாமதம் ஏற்படுது. அதனால் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நிச்சயமாக கவனத்துக்கு கொண்டு அதை குறைகளை சேர்க்கணும்.